மணிரத்னமும் கமலஹாசனும் ஆல்மோஸ்ட் 3 டெக்கேட்ஸ்க்கு அப்புறமா தக் லைஃப்பில் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ற நியூஸ் கேட்ட உடனே இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கான கட், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கமலோட முன்னாடி படமான விக்ரம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜுக்கு அவரோட கேரியர்லேயே பெஸ்ட் மூவியாகவும் இருந்துச்சு. இந்த படமும் மணிரத்னத்துக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த படம் பார்க்க போயிருந்தேன். படம் எப்படி இருந்தது அப்படின்றத இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கனாக்கா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, செக்கச்சிவந்த வானத்தோட கதையை எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதில் வந்து கமலா நடிக்க வச்சுருக்கிறாங்க. இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டோன்னா இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கதைகளில் மொத்தமே வந்து 7-9 வகை தான் இருக்குது. அதுக்கு மீறி நம்மளால் கதை செஞ்சிட முடியாது அப்படின்ற புரிதலும் இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தில் திரைக்கதை எப்படி இருந்துச்சு, கேரக்டரை எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியாக இருக்குமா இல்லையான்றது தெரியும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மலையாளத்தில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஐயப்பனும் கோஷியும் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ரெண்டத்தையும் ஒத்து பார்த்தாக்க ரெண்டுமே சேம் கதை தான். ஆனால் அவங்க திரைக்கதை அமைத்த விதம், கதைக்களம், நடிகர்கள், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த 2 படத்தையும் வேறு வேறு படமாக தான் காமிச்சிச்சு. செக்கச்சிவந்த வானமும் தக் லைஃபும் வேறு வேறு படமாக வந்திருக்கா அப்படின்றத ஃபர்தராக அந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். கமலஹாசன், மணிரத்னம் அப்படின்ற 2 பெரிய கலைஞர்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறப்போ மக்களுக்கு வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்துடும். ஒவ்வொரு காட்சியும் வந்து அவங்களோட கற்பனைக்கு மீறினதாக இருக்கணும், அவங்களோட சிந்தனைக்கு மீறின விஷயங்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படும். எல்லா படங்களும் இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு கலைஞனால் ஒரு ரசிகனை 2.5 மணி நேரம் கட்டி போட முடியும். அதுக்கு வந்து முக்கியமான டூல் அழகான திரைக்கதை. இந்த படத்தில் அந்த திரைக்கதை சரியாக அமைக்கப்படலை அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு கான்ஃப்ளிக்ட் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஃபவுண்டேஷன், காரணங்களை பற்றின சீன்ஸ் வந்து வரணும். அதுக்கப்புறம் அதை எலிவேட் பண்ணுற மாதிரி 2-3 சீன்ஸ் வரணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகி வர்றப்போ அந்த கான்ஃப்ளிக்டோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாயகனில் வந்து கமலஹாசனோட கேரக்டர் வந்து ஒரு போலீஸ்காரன் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ராத்திரி ஃபுல்லாக சாத்துன்னு சாத்தி காலையில் அனுப்பிச்சி விடுவான். அதே போலீஸ் ஆஃபீஸர் திருப்பியும் வந்து அவங்க அப்பாவை இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டு போய் அடித்து கொலை பண்ணிடுவான். அதை பார்த்த உடனே கமல் வந்து பஸ்ட் அவுட் ஆகி அந்த போலீஸ்காரனை வந்து தெருவில் வச்சு சாத்துன்னு சாத்தி அவனை வந்து சுற்றியெல்லாம் அவன் மண்டையை உடச்சி காலி பண்ணிடுவான். இந்த சீன் வந்து இன்றைக்கி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஸ்டண்ட் டெக்னாலஜிக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருந்தாலும் ஆஸ் அ ஸ்டோரி இட் ஸ்டில் ஹேஸ் அன் இம்பேக்ட். அதுக்கு காரணம் வந்து அந்த படத்துக்கு அந்த சீன், அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ப்ராப்பரான ப்ரீஆம்பிள் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்து இன்னமும் அவனை வந்து சீன்றப்போ வெடிக்கிறப்போ அந்த காட்சி வந்து ரொம்ப அழகான இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும். நாயகனில் இந்த மாதிரி படம் ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இம்பேக்ட்ஃபுல்லான சீன், கான்ஃப்ளிக்ட்ஸ், அதோட ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான காட்சிகள் அடுத்தடுத்து வரல அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்க்ரீன் பிளே அமைக்கப்பட்ட விதம். இந்த படத்தில் கமலோட பர்ஃபார்மன்ஸ் 2 இடங்களில் ரொம்ப வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஒன்று வந்து கமலை வந்து கொலை பண்ணுறதுக்காக ஒரு மலைக்கு மேலே கொண்டு போவாங்க, அங்கே வந்து கொலை நடக்கும். அப்போது வந்து கமலோட ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும். ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற ஒரு வலியும், என்னை நேசிக்கிறவங்கள விட்டு தனியாக போகிறனோ அப்படின்ற ஒரு வலியும் சேர்ந்த மாதிரி, அப்புறம் தன்னோட இயலாமையும் காமிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதில் வந்து கேமரா வந்து பயங்கர க்ளோஸ்அப்பில், அதாவது கண், மூக்கு, வாய் இவ்வளோ தான் தெரியும் நம்மளுக்கு. அதில் அவ்வளோ அழகான பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட் சீன் வரும், அதில் வந்து செம்ம அருமையான பர்ஃபார்மன்ஸ். ஸ்டண்ட் சீக்வன்ஸில் வந்து 70 வயசு ஆகியும் கமல் வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அதுக்கு வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபரோ வந்து பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்காரு. அது இல்லாமல் காஸ்டியூம் டிசைனரோட ரோலும் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 70 தாண்டி போகிறப்போ நம்ம மூமெண்ட்டில் ஒரு சில தளர்வுகள் வரதான் செய்யும். ஆனால் இந்த காட்சிக்கு வந்து அவங்க அமைச்ச ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக வந்து அது எல்லாத்தையும் வந்து கன்சீல் பண்ணி அந்த கேரக்டரோட மூமெண்ட்டை ரொம்ப அழகாக வந்து காட்சிப்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு காஸ்டியூம் டிசைன் கூட ஒரு சீனை எப்படி வந்து எலிவேட் பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி த்ரிஷாவுக்கு வந்து ஒரு செமையாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸு இந்த படத்தில். ஏன்னா அனோரா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருந்தேன், அதில் வந்து ஒரு விலை மாதுவோ ஒரு பொண்ணு நடிச்சிருப்பா. அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இப்படி கூட பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். த்ரிஷா வந்து இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு சுகர் பேபியாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால்
த்ரிஷாவுக்கு வந்து ஒரு லிமிட்டட் செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இருக்குது. அது ஹீரோயினாக போட்டாலும் அப்படி தான் நடிப்பாங்க, வில்லனாக போட்டாலும் அப்படி தான் நடிப்பாங்க, சுகர் பேபியாக இருந்தாலும் அப்படி தான் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சில டைமில் ஆச்சரியமாக கூட இருக்கும், எப்பட்றா இந்த ஃபீல்டில் இவ்வளோ வருஷமாக இருந்து இவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள் கூடலாம் வந்து நடித்து அதிலிருந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒட்டலையே அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. சிலம்பரசனோட பர்ஃபார்மன்ஸ், அந்த கடைசி சீனில் நடக்கிற ஸ்டண்ட் சீக்வன்ஸ், அப்புறம் ஓவரால் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அபிராமி வந்து ஒரு சின்ன கேரக்டரில் வந்திருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி வந்து 2 முக்கியமான விஷயங்களை செய்யுது. ஒன்று வந்து அவங்க இருக்கிற ஊரான டெல்லி, அவங்க ட்ராவல் பண்ணுற இடமான நேபாள், கோவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்துது. இடங்களை மட்டும் இல்லை, அதில் இருக்கிற மனிதர்கள், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நேர்மையாக கேப்சர் பண்ணியிருந்துருக்கு. ஒரு சில இடங்களில் வந்து அவங்க கண் முன்னாடி போய் நிற்கிது, ஒரு சில இடங்களில் தூரத்தில் நின்று அந்த கேமரா பார்க்குது. நம்மளுக்கு எந்த மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணமோ அதை வந்து கரெக்டாக லென்ஸ் பண்ணி அதை வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் கரெக்டான பேஸில் சினிமோட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய துணையாக இருந்திருக்கு. ஆனால் இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. எந்த ஒரு காட்சியும் அந்தளவுக்கு பெருசாக எலிவேட் பண்ணல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏரமனோட மியூசிக்கில் 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஞ்சு வண்ண பூவே, விண்வெளி நாயகா. அஞ்சு வண்ண பூவை பாடினவங்க வந்து அதை உருகி பாடியிருந்தாங்க. அதே மாதிரி கார்த்திக் நேதாவோட லிரிக்ஸும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு அருமையான பாடல் வந்து வந்திருக்கப்போ அதை மணிரத்னம் எப்படி யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனால் இந்த பாட்டை பரோட்டா மாதிரி அங்கங்கே பிச்சு அங்கங்கே தூவி விட்டு அந்த பாட்டுக்கான இம்பேக்டை எந்த இடத்துலையுமே ரியலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் எனக்கு தந்துச்சு. விண்வெளி நாயகாவை டைட்டில் கிரெடிட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க, அது ஒரு பெரிய ஏமாற்றம் எனக்கு. சரி அனிபால், இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த படத்தில் கமல், சிம்பு, அபிராமி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் அதை விட சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இருந்தாலும் இந்த படத்தோட திரைக்கதை அண்ட் டைரக்ஷன் அந்தளவுக்கு ட்ரமேட்டிக்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லாததுனால இந்த படம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக விழுந்துருச்சு. இந்த படம் வந்து தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரப்போ ஒரு கமல் ரசிகன் வந்து ரொம்ப எரிச்சலாகி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் இந்த படத்தில் நடா தப்பு அப்படின்னு கேட்டான். அவன் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த படத்தை எடுத்ததே தப்புடா அப்படின்னு சொன்னான். கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்த்துட்டு வந்த ரசிகர்களோட எண்ண ஓட்டமும் என்னோட எண்ண ஓட்டமும் அதுவாக தான் இருந்துச்சு. இன்னொரு நாள் இன்னொரு ரிவ்யூவோட சந்திப்போம். அது வரைக்கும்